யூஆர் வாட்சிங் Out சினிமா வித் திவ்யா. ரீசென்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா புது படத்துக்கு தியேட்டர்ல கூட்டம் வருதோ இல்லையோ ரீ ரிலீஸ் படத்துக்கு கூட்டம் கூட்டமா வந்து ஹவுஸ்ஃபுல்லா வந்து எல்லா ஷோஸுமே செலிப்ரேஷனா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. இதுல வந்து அஜித் சரோட ஃபேன்ஸ்லாம் வந்து மே 1 அவரோட பர்த்டே அன்னைக்கு மங்காத்தா படத்தோட ரீ ரிலீஸ்க்காக தான் வந்து வேற லெவல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மங்காத்தா படம் ரீ ரிலீஸ் பண்ணல. அதுக்கு பதிலா மே 1 அன்னைக்கு அஜித் சரோட பர்த்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பில்லா படத்தை தான் ரீ ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகேப்பா, எந்த படமா இருந்தா என்ன, அது அஜித் சரோட படமாச்சு அப்படின்னு பயங்கர செலிப்ரேஷனுக்காக வந்து அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க நிலையில அவங்களுக்கு டபுள் ட்ரீட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது என்னன்னா பில்லா படம் மட்டும் இல்லாம மே 1 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2001 ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன்ல வந்து அஜித் சரோட நடிப்புல ரிலீஸ் ஆயிருந்த தீனா மூவியும் வந்து பாத்தீங்கன்னா மே 1 வந்து ரீ ரிலீஸ் பண்ண போறதா, அதுவும் டிஜிட்டலைஸ் ஆகி வந்து பாத்தீங்கன்னா ரீ ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை விட எங்களுக்கு வேற என்னப்பா வேணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு வேற லெவல் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷனுக்காக மே 1க்காக அஜித் சரோட ஃபேன்ஸ்லாம் வந்து வேற லெவல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த டபுள் ட்ரீட் ஆஃப் அஜித் சரோட பர்த்டே அன்னைக்கு இருக்க போகுது அப்படின்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.